ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயஸ் சமையல். நம்ம சேனலில் இன்னைக்கு ஹோட்டல் ஸ்டைலில் சூப்பரான வெஜிடபிள் கோஃப்தா கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்காக நான் இன்னைக்கு வெஜிடபிள்ஸ் காலிஃப்ளவர், கோஸு, கேரட்டு, பீன்ஸ் எடுத்திருக்கேன். எல்லாத்தையுமே இஞ்சி துருவல் வச்சு துருவி எடுத்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு உருண்டை பிடிச்சி போடும்போது பிரிஞ்சு வராமல் இருக்கும். ஒரு 150 கிராம் மாதிரி கோஸு, ஒரு 150 கிராம் காலிஃப்ளவர், அதே அளவுக்கு கேரட்டு, அதே ஒரு 150 கிராம் அளவுக்கு பீன்ஸ் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வச்சு எல்லாத்தையுமே நல்லா துருவி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். எல்லாமே நல்லா பொடியாக இருந்தால் தான் உங்களுக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இது கூட ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சியும் துருவி சேர்த்துக்கலாம். அது கூடவே பொடியாக நறுக்கின பச்சை மிளகா, இஞ்சி சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா ஒரு 4 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். அது கூட இந்த வெஜிடபிள்ஸுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே மீடியம் சைஸில் 3 உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு அதையும் இஞ்சி துருவல் வச்சு நல்லா கட்டி இல்லாமல் துருவி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கட்டி இல்லாமல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லா பிசைஞ்சு உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மசாலா, இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வர மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கலாம். இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கோங்க. பொட்டுக்கடலை மாவுக்கு பதிலாக நீங்கள் கடலை மாவு கூட சேர்த்துக்கலாம். இல்லைன்னா மைதா மாவு சேர்த்து கூட செய்யலாம். நான் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்காக பொட்டுக்கடலை மாவு சேர்த்துருக்கேன். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துட்டு பிசைஞ்சிக்கோங்க. கொஞ்சமாக மாவு சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. அப்புறம் நமக்கு உருண்டை வரலைன்னா திரும்ப கொஞ்சம் மாவு சேர்த்துக்கலாம். தேவைப்பட்டால் திரும்ப கொஞ்சம் மாவு சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். நம்ம இந்த அளவுக்கு பிசைஞ்சிட்டு திரும்ப கொஞ்சம் மாவு தேவைப்பட்டது ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவும் திரும்ப ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவும் சேர்த்துருக்கேன். மொத்தமாக உங்களுக்கு 3 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவும் 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவும் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு பிசைஞ்சிட்டு உருண்டை பிடிச்சிக்கோங்க. ரொம்ப ஈரமாக இல்லாமல் இருக்கணும், அப்போ தான் உருண்டை வரும். இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. எல்லாமே உருண்டை பிடிச்சி வச்சாச்சு. இப்போ எதுவும் பொரிச்சு எடுத்துக்கலாம். பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி நல்லா காஞ்சதுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம பண்ணி வச்சுருந்த உருண்டையெல்லாம் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. எண்ணெய் ஃபுல்லாக வச்சு நீங்கள் பொரிச்சிங்கன்னா மேலே இருக்கிறதெல்லாம் நல்லா கலர் வந்துடும். உள்ளே மாவாகவே இருக்கும். அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் வேகாது. அதனால் சிம்மில் வச்சு ஒரு நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் இந்த மாதிரி பொரிஞ்சு வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாமே அந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், கோஃப்தா நல்லா சாஃப்டாக இருக்குது. அந்த வெஜிடபிள்ஸ் பால்ஸ் நல்லா உள்ளெல்லாம் வெஜிடபிள்ஸ் நல்லா வெந்திருக்கு. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இப்போ பெரிய சைஸில் ஒரு 4 தக்காளி எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு 10 முந்திரியை ஒரு 1 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். தக்காளி கூட 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூளும் அது கூட நம்ம ஊற வச்சிருந்த முந்திரியும் சேர்த்துக்கோங்க. அது கூட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ அடுப்பில் ஒரு ஃபேன் வச்சுட்டு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதில் ஒரு பிரிஞ்சலை, சின்னதாக 2 துண்டு பட்டை, ஒரு மராட்டி மொக்கு, 2 ஏலக்காய், 1 டீஸ்பூன் சோம்பு, 4 லவங்கம் சேர்த்து நல்லா பொரியட்டும். இது பொரிஞ்சதுக்கப்புறம் இது கூட மீடியம் சைஸில் 3 வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக வதங்கிடும். கிரேவி நல்லா திக்காக கிடைக்கும். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தா தக்காளி பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பை சிம்லேயே வச்சுக்கோங்க. இது நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட 1 டீஸ்பூன் கஸ்தூரி மேத்தி, 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். இது கூட இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம வெஜிடபிள்ஸ்லேயும் உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்துட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போ 2 நிமிஷம் ஆகிடுச்சு. கிரேவி நல்லா கொதிச்சிருக்கு. இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்துட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ 5 நிமிஷம் ஆகிடுச்சு. கிரேவி நல்லா கொதிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை அப்படியே கலந்து விடுங்க. கலந்து ஒரு முறை நல்லா கொதிக்கட்டும்.
இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கோஃப்தா பால் எல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு முறை நல்லா கலந்து விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. ஒரு நிமிஷம் மட்டும் இருந்தால் போதும், ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம். அப்படியே மூடி வச்சுடுங்க, இருக்கட்டும். இப்போ வந்து ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு. கிரேவி நல்லா கொதிச்சு ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக இதுக்கு மேலே நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள்கிட்ட வந்து பட்டர் இருந்துச்சுன்னா பட்டர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பொடியாக நறுக்கின கொத்தமல்லி சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், சூப்பரான ஹோட்டல் ஸ்டைலில் கோஃப்தா கறி ரெடி ஆகிடுச்சு. இது வந்து சப்பாத்தி, நான், பரோட்டா, வெரைட்டி ரைஸோட சூப்பராக இருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.